இந்த உலகத்தின் கடைசி எல்லையில் முழுக்க முழுக்க பனியால் மூடப்பட்ட ஒரு அமைதியான இடம். அங்கு காற்று பேசும், பனி கூட பதில் சொல்லும். அங்கேதான் ஒரு பெங்குவின் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பெங்குவின். அவள் பெயர் இச்சு. இவள் மற்ற பெங்குவின்ஸ் மாதிரி இல்லை. அவளுக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த பனிக்கு அப்பால் என்ன இருக்கு? அவள் தினமும் தூரத்தை பார்த்துக்கிட்டே கனவு காண்பாள். ஒரு நாள் மூத்த பெங்குவின் சொன்னார்கள், இந்த எல்லையை தாண்டாதே, அப்பால் ஆபத்து இருக்கு, போனால் திரும்பி வர முடியாது. ஆனால் இச்சுவின் மனசு பயப்படலை. ஆர்வம் பயத்தை விட பெரியதாக இருந்தது. ஒரு குளிர்ந்த காலை பொழுது இச்சு தனியாக நடந்து பனியை தாண்டி பின்பு ஆழ்ந்த கடலில் குதிக்கிறாள். அலைகள் மோதின, நீர் அவளை இழுத்துச் சென்றது. ஆனால் இச்சு தன்னை நம்பினாள். வேகமாக நீந்தினாள், கவனமாக சுழன்றாள். அப்போ திடீர்னு ஒரு பெரிய சீ லெப்பர்ட் வந்தது. அவனுடைய கண்கள் இச்சுவை நேராக பார்த்தது. இதுதான் நம்ம முடிவோன்னு இச்சுக்கு தோணுச்சு. ஆனா அந்த ஒரு வினாடியில் இச்சு ஓடலை, பயத்தில் உறையலை, அமைதியா சிந்திச்சாள். பனிக்கடியில் மறைந்து சரியான தருணத்தில் ஒரே மூச்சில் தப்பிச்சாள். தைரியம் என்றால் பயமில்லாதது இல்லை, பயத்தை ஜெயிப்பதே என எங்களுக்கு உணர்த்தினாள். நீண்ட பயணத்துக்கு பிறகு இச்சு ஒரு இடத்தை அடைகிறாள். அங்கே ஒரு பெங்குவின் கூட்டம் உணவில்லாமலும் கண்களில் நம்பிக்கை இல்லாமலும் இருந்தார்கள். இதை கவனித்த இச்சு அவர்களை தனியாக விடலை. தான் கண்ட பாதுகாப்பான இடத்தை அவர்களுக்கு காட்டினாள். அவர்களை வழிநடத்தி உணவிருக்கும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றாள். அந்த நிமிடம் இச்சு ஒரு சின்ன பெங்குவின் இல்லை, அவள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு சாகச வீர பெண்ணாக மற்றவர்களுக்கு உணர்த்தினாள். கதையின் முடிவு, உலகம் ரொம்ப பெரியதுதான், ஆனால் தைரியம் இருந்தா ஒரு சின்ன பெங்குவின் கூட பெரிய ஹீரோ ஆகலாம். நீங்களும் சாதிக்கணுமா? அப்படின்னா எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க.